வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸைஸ் 1.3 எயித்து சம். எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x என வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2xன்னு கிவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் மார்க்கு? எக்ஸை காண்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் ஆஃப் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதணும் பாருங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் அப்படி தானே. 3 மைனஸ் 2, அப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். பார்த்தீங்களாம்மா, இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படியே எக்ஸ் கொண்டு வரோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்க இடத்துல என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவாம்மா? தென் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போது இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேம்மா? a ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர். b ஸ்கொயர் என்னது? 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a என்னது? 3, b என்னது? மைனஸ் 2x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஓகேம்மா? அப்படி பாருங்கம்மா, இது ப்ளஸ் தானே வரும். பார்த்தீங்களா, எனக்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு. -2 -2 போட்டாச்சா? ஏ இருக்க இடத்துல 3. ஓகே, பி இருக்க இடத்துல என்னது? 2x. ஓகேம்மா? பார்த்தீங்களாம்மா, இதுலேயே எனக்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடுச்சு. அதை சரி பண்ணிவிட்டு நீங்களும் நல்ல கவனமாக என்ன செய்யணும்? மேக்ஸை போடணும். ஓகேம்மா? பாருங்கள், இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேம்மா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ என்னது? ஏ 3, பி என்னது? 2x. ஓகேம்மா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, 2x த ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாமே என்னது? மைனஸ். ஸோ தட் இஸ் மைனஸ். மல்டிப்ளை பண்ணுங்கள், 12s 12 தானே. 2 ஸ்டார் 3 6, 6 ஸ்டார் 2 12x. ஓகேம்மா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்கிறோம்? 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? இப்போ கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அது கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? திஸ் இஸ் 3 மைனஸ் 2x, 3 மைனஸ் 2x ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்னது? திஸ். ஸோ இப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 நம்ம கண்டுபிடிச்சதை ஈக்குவேட் பண்ணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்னது? 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஓகேம்மா? ஸோ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் இங்கே உள்ளது என்னது? ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போமா? ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரோம். ஓகேம்மா? அப்போ இங்கே உள்ள ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்லாம் இங்கே வரைச்சுமே மாறத்தான் செய்யும். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட் இந்த 2 எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை கூட்டுவோம். மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x. இந்த மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மைனஸால் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அகெயின் என்ன செய்யணும்? 6ஆல் டிவைட் பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டேர்ம் மாதிரி தெரியுதா பாருங்கள்.
ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படி தானே தெரியுது பார்த்தீங்களாம்மா. இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஓகேம்மா ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னால் 1 தான் மைனஸ் 2ab அது பாருங்கள் மைனஸ் 2ab வந்து எழுது மைனஸ் 2x வருதா பாருங்கள். இதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம். இது வந்து ஏ வந்து எக்ஸு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பி வந்து 1 ஸோ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2 ஏ வந்து என்னது எக்ஸு பி வந்து என்னது 1 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஸோ x square minus 2x plus 1 equal to 0 and x minus 1 the whole square equal to 0. So that is x minus 1 equal to 0. So x equal to 1. ஓகேம்மா நீங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஓகேம்மா நான் பின் கமெண்டில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுக்கமா அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ளே நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. இணைஞ்சால் அதில் விளம்பரங்களும் வராது. நம்ம என்ன டைரெக்டாக நம்ம உட்காந்து அழகாக படிக்கவும் செய்யலாம். பிடிஎஃப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் என்ன செய்யணும் இந்த மேக்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணி எல்லோரும் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுங்கள். ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.